நான் உங்களுக்கு சொன்னேன் அதற்கான முதல் காரணம் அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு நீங்கள் சும்மா கமல்ஹாசன் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு அண்ணன் கோச்சிக்கிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை கமல்ஹாசன் செய்கிறாரு. அப்போ நாளைக்கு வந்து கமலுடைய செல்வாக்கா விஜயோடைய செல்வாக்கா நமக்கே புரியாம, ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, திரு கமலுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அப்போ அவர் செல்வாக்கு இவர் செல்வாக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ இவர் நினைக்கிறேன் நான் முதல்ல என்னுடைய தனி கேமை ஆடிக்கிறேன், அது முதல்ல அதுக்கு என்ன வெயிட்னு தெரிஞ்சுக்கிறேன், அதன் பிறகு நான் வர்றவங்களாம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். இது வந்து அரசியல்வாதிகளை பொறுத்து. சினிமாக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவரையே சினிமாக்காரங்க தான் விமர்சனம் பண்ணுறாங்க. திரு சீமான் சொல்கிறார், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துட்டு கேரவனில் பிரச்சாரம் பண்ணுறது அரசியல், அப்போ நாங்கள் பண்ணுறலாம் என்னங்க அப்படின்றார். இன்னும் இது அரசியலாங்க? நீங்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவீங்க, இறங்குவீங்க, கேரவனில் வந்து இறங்குவீங்க, மேலே வந்து கையாட்டுவீங்க, ஒரு பாட்டு பாடுவீங்க, கிளம்பி, இது பாலிடிக்ஸாங்க? நாங்கள் மக்களாக தொண்டை தண்ணி வைத்த நீங்கள் சாக்கடையிலையும் இதுலையும் நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்போ நாங்களாம் சரி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ ஏற்கனவே சினிமாக்காரரு ஃப்ளைட்டில் வருவார், கேரவனில் இருப்பார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும்போது மேலும் சினிமாக்காரங்க வந்தால் அது சினிமாக்கார கட்சினே போயிடும். திரு விஜயகாந்த் அவருடைய கட்சியிலையும் பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் சேர்க்கப்படலைங்கிற நீங்கள் வச்சுக்கணும். அண்ணன் நினச்சிருந்தாலும் நிறைய பேர் சேர்த்துருக்கலாம், உங்களுக்கு புரியுங்களா? நிறைய அவர் மேலே நல்ல மதிப்பு இருக்குது, நடிகர் சங்கம் இருந்துச்சு, அதுலேயும் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ட்ரெயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தார், நிறைய நடிகர்களை சேர்த்துருக்க முடியும். அவர் அதையும் தடுத்ததுக்கான காரணம் சினிமாக்காரங்க கட்சியின் விஜயகாந்த் ஒரு அரசியல்வாதியாக வரணும், ஒரு சினிமாக்காரராக தொடரக்கூடாது, அது படத்தோட முடிஞ்சது. அதுதான் திரு விஜய் விரும்புகிறார்.